கடவுள் சேவை அன்பர்கள் அறக்கட்டளை துவங்கி 10 வருஷம் நிறைவடைந்து 11வது வருஷத்தில் நம்ம கடவுள் சேவை அடியெடுத்து வைக்கிறன்ற ஒரு இனிமையான ஒரு செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் சேவை அன்பர்கள் அறக்கட்டளை என்னது இது? கடவுள் சேவை என்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆரம்பத்தில் நிறைய பேர் நம்மளை கேட்டிருக்காங்க இந்த சேவையை பற்றி பேசும்போது. எப்படி இது கடவுள் சேவை வந்ததுன்னு சொல்லிட்டு, கடவுள் சேவைனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். கடந்த 27/3/2016 ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம இந்த கடவுள் சேவை அன்பர்கள் அறக்கட்டளை அமைப்பை ஆரம்பித்தோம். அன்னதான சேவை, அதாவது சாலை ஓரம் நிறைய பேர் ஆதரவற்ற நிலையில் உணவுக்கு ரொம்ப சிரமமான ஒரு தருவாயில் உணவு இன்றி ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. இதை நாங்கள் பார்த்துட்டு சரி நம்ம எதனா ஒன்று பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இதை ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும் போது தான் ஒரு அன்னதானம் ஆரம்பிக்கிறோம், இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுச்சு. சரி நம்ம இந்த பேரை வைக்க வேணாம், வேறு என்ன பேர் வைக்கலாம், பொதுவான பொதுப்படை பேராக இருக்கட்டும்ன்றப்பல யோசிக்கும் போது தான் கடவுள் இந்த ஒரு வார்த்தை அனைத்து மதத்தினரும் அனைத்து சமூகத்தினரும் எல்லாருமே பொதுவாக எடுத்துக்கிற ஒரு வார்த்தை உலக அளவில் பேசப்படுது. அதனால் அதை முன் வச்சு கடவுளுக்கு சேவை செய்யும் அன்பர்கள், அன்பானவர்கள், கடவுள் சேவை அன்பர்கள் சொல்லிட்டு இந்த அறக்கட்டளையை நம்ம ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 10 வருஷம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 27/3/2026, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஏகப்பட்ட தர்ம சேவைகள் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். அது என்னென்ன சேவைகள்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவுமுண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவுமுண்டு, உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி கரம். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவுமுண்டு, நம்பினால் நாளை உண்டு. யார் யார் சிவம், நீ நான் சிவம். வாழ்வே தவம், அன்பே சிவம். ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும். நாத்திகம் பேசும் நல்லவருக்கு அன்பே சிவமாகும். சிவம் சிவம் என்போம் சிவம்
சிவம் நீ நான் சிவம் வாழ்வே தவம் அன்பே சிவம் யார் யார் சிவம் நீ நான் சிவம் வாழ்வே தவம் அன்பே சிவம் இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும் அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும் இந்த 10 வருஷமா விடாது அனைத்து விதமான சூழ்நிலையிலும், அதாவது நம்ம ஒவ்வொரு சேவையிலையும் ஏகப்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலை. அதாவது நம்ம இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த வரதா புயல் அப்போல்லாம் நிறைய பேர் நிறைய சிரமப்பட்டிருந்தாங்க. அப்போல்லாம் நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த நேரத்தில் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது போல் ஏகப்பட்ட இன்னல்கள் நடுவில், ஒரு உதாரணத்தை அதை சொன்னேன், இன்னல்கள் நடுவில் எங்களுக்கு பெரும் உதவியாக, பெரும் பலமாக, எங்களுக்கு உறுதுணையாக இருந்த கடவுள் சேவையின் நன்கொடையாளர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சேவை செய்யும் போதும் அரசு அதிகாரிகளான மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை சார்ந்த குழுவினர்கள், இது போல் ஏனைய ஆசிரம நிர்வாகிகள் மற்றும் சமூக சேவைகள் செய்து வரும் அமைப்புகள், நிறுவனர்கள், இவங்க எல்லாருமே எங்களுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்தீங்க. இது இந்த அளவுக்கு நம்ம வெற்றிகரமாக இந்த 10 வருஷம் கடந்திருக்கும், இந்த அளவுக்கு வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் எல்லாரும் தான்றதை இந்த தருவாயில் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் எங்களுக்கு உறுதுணையாக உள்ள நீங்கள் உங்களுக்கும் மற்றும் எல்லா வல்ல இறைவனுக்கும் கடவுள் சேவை அன்பர்கள் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்து மட்டும் இல்லாமல் மேலும் எங்களது இறைபணியும் தொடர்ன்றதும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.